வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி முள்ளங்கி பொரியல், கொத்தமல்லி சட்னி, கீரை பொரியல், இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் முதல்ல முள்ளங்கி பொரியல் செய்ய போகிறேன். முள்ளங்கி பொரியலுக்கு முள்ளங்கியை 1/2 கிலோ முள்ளங்கியை பீட்ரூட் துருவலில் தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். நாங்கள் இங்கெல்லாம் இப்படி தான் பீட்ரூட் துருவலில் செய்வாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் காமிக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம 1/4 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் கருஞ்சீரகம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா கடுகு போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய், இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம முள்ளங்கியை போட்டுக்க போகிறோம். துருவின முள்ளங்கியை அதில் போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி எண்ணெய் பெரட்டி விட போகிறோம். பெரட்டி விட்டுட்டு அதுக்கு தேவையானது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு சுண்ட பெரட்டிக்க போகிறோம். நல்லா வணக்கி விட்டுட்டு எல்லா சைடும் மஞ்சத்தூள் உப்பு படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுற அளவுக்கு வற்றுட்டு நல்லா வெந்து அப்படியே ஹல்வா பதத்துக்கு வரும். அந்த டயத்தில் நம்ம மாற்றிக்க போகிறோம். அதுக்கு கேப்பில் நம்ம கொத்தமல்லி சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு 2 பச்சை மிளகா, 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு, 1 தக்காளி போட்டிருக்கேன். இதுதான், இவ்வளோதாங்க நம்ம அரைச்சிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடும். இது சுண்ட வணக்கியாச்சுக்கு முள்ளங்கியை இதில் 1/4 ஸ்பூன் மட்டும் நான் சீனி சேர்த்துக்க போகிறேன். சீனி சேர்க்கும்போது நல்லாவே டேஸ்ட் இருக்கும். அதையும் நல்லா ஃபுல்லாக சைடு படுற மாதிரி பெரட்டி விட்டுட்டோன்னா பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்க போகிறோம். நம்ம முள்ளங்கி பொரியல் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சமாக தான் ஆகும். அதே கடாயில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்க போகிறேன். உங்கள்கிட்ட கடுகு, கருவேப்பிலை எல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இங்கே யாரும் அதை போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பல் பூண்டை தட்டி போட்டிருக்கோம். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வந்தாச்சு. இப்போ நம்ம கீரையை போட்டுக்க போகிறோம். நான் அவத்துக்கீரை, அரைக்கீரை எடுத்திருக்கேன். அந்த கீரையை தான் போட்டுக்க போகிறோம். இங்கே பொரியல் தான் செய்வாங்களாம். நம்ம இங்கே எல்லாம் பருப்பில் போட்டு கடைவோம். அவங்க பொரியல் தான் செய்வாங்களாம். சரி, அவங்க விருப்பப்படியே செய்யட்டும். ஏன்னா அவங்க பண்ணுற மாதிரிக்கே தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா சைடும் நல்லா பெரட்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு எல்லாம் இப்போ ஒன்றுமே போட மாட்டேங்க. கீரையோட அளவு கம்மியானதுக்கப்புறம் தான் நான் உப்பே போடுவேன். அதுக்கப்புறம் தண்ணி வச்சு ஊற்றி கொஞ்சமாக ஒரு பிளேட்டை வச்சு மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுக்கு தேவைக்கேற்ப உப்பும் போட்டாச்சு. இப்போ நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி பெரட்டி விடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். நல்லா வணங்கிரும், பார்க்கவே தெரியும். இப்போ பாருங்கள், நல்லாவே வணங்கிருச்சு கீரை. அவ்வளோதாங்க, நம்ம கீரை பொரியலும் ரெடி, கொத்தமல்லி சட்னியும் ரெடி, முள்ளங்கியும் ரெடி. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்றைக்கி சாப்பாடே இதெல்லாம் தாங்க எங்களுக்கு குழம்பே. பருப்பு வேக வச்சு தாளிச்சுக்குவாங்க, அது பண்ணுறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேணாம் சொல்லிட்டேன். இதே போதும் அப்படின்னு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம முள்ளங்கி பொரியல், கொத்தமல்லி சட்னி, கீரை பொரியல். வாங்க எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு. அது அந்த பக்கம் இருக்கிறது எங்கள் மாமியார். அடுத்தது எங்கள் பையன். எல்லோரும் சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு கீரை பொரியல் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் பையனுக்கு ஊட்டி விட்றாங்க. வெறும் சாதத்தை நசுக்கி ஊட்டி விட்றாங்க. அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி சட்னி போட போகிறேன். போட்டு சாப்பிட்டு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி சட்னியும்
நல்லா தான் இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ போடும்போது நாங்கள்லாம் எடிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணி போட்டோம். பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் ரொம்பவுமே நல்லா இருந்தது கீரை, கொத்தமல்லி சட்னி, இந்த முள்ளங்கி பொரியல். ஓரளவுக்கு இன்றைக்கி டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் ஆச்சு. ஆனால் அதே மாதிரிக்கு தான் அன்றைக்கி பண்ணாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும் முள்ளங்கி பொரியல். அந்த அளவுக்கெல்லாம் மோசமாலாம் இருக்காது, ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுனது வந்து கீரை, கொத்தமல்லி சட்னி. அதுக்கப்புறம் முள்ளங்கியை சாப்பிட்ட போகிறா என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். என் பையன் பாருங்க, அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான். நம்ம பிளேட்டை மட்டும் பிடிச்சி இழுப்பான், கையை வேற குத்தி வாந்தி எடுக்கிறான். சரிங்க, அவ்வளோதான், நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ, பாய்.